ஒரு சில பொருள் பிள்ளைங்களுக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. எப்படியாவது கட்டாயப்படுத்தி அவங்கள ஒரு வாட்டி சாப்பிட வச்சுட்டோம்னா, அடுத்த வாட்டி அவங்களுக்கே அது பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் ராகி அடை செஞ்சு கொடுத்தேன். எப்போவுமே என் பசங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் கட்டாயப்படுத்தி கொடுத்தேன். ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கடா, நல்லா இல்லைன்னா அடுத்த டைம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி செஞ்சு கொடுமான்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, முருங்கைக்கீரை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க. ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் போட்டுக்கிட்டேன். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சு பிசைஞ்சிக்கோங்க. நான் போட்ட மாவுக்கு 4 உருண்டை கிடச்சிது. இன்றைக்கி அதை வச்சு தான் பசங்களுக்கு 4 உருண்டை போட்டு கொடுத்தேன். ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டாங்க. நல்லா இருக்குமான்னு சொன்னாங்க. அதுதான், எதுவுமே பசங்க வேண்டான்னு சொன்னால் விட்டுறக்கூடாது. நம்ம கொஞ்சம் கட்டாயப்படுத்தி கொடுத்தோம். எப்போவுமே நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியானதாக கொடுத்தோம்னா அதில் நமக்கு ஒரு சந்தோஷங்க. இன்றைக்கி அந்த மாதிரி தான் நான் என் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். கூடவே ஒரு ஆஃப் பாயில் போட்டு கொடுத்தேன். என்னோடய சமையல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.